ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அனாவசியமான செலவுகளை குறைச்சி எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி தான். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், எந்தெந்த விஷயத்துலலாம் அனாவசியமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நான் ஒரு 5 விஷயத்தை எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, வீட்டு செலவு. நம்ம அன்றாட நம்ம வீட்டில் பண்ணுற ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுல எதுலையெல்லாம் நம்ம அனாவசியமாக செலவு பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறதுல எப்படி அனாவசியமாக செலவு பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து காசு விரயமாகுது அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது கேஸு. இப்போ கேஸ் எப்படின்னா, நம்ம இப்போ கேஸ் ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ ஒரு கேஸோட ரேட்டு வந்து உங்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கேஸ் எடுத்துகிட்டு சில பேர் என்ன செய்வாங்க, கேஸில் ஒரு குழம்பையோ இல்லை ஒரு பாலையோ வச்சுட்டு மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துருவாங்க. ரொம்ப நேரம் இதாகிட்டே இருக்கும். அப்போ அதில் கேஸ் வேஸ்ட் ஆகி இப்போ 2 மாதம் யூஸ் ஆகிற கேஸ் வந்து 1 மந்த் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ அதுவே நீங்கள் ஒரு கேஸ் எடுத்து சிக்கனமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப, கரெக்டாக ப்ராப்பரான வேலை நீங்கள் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு கேஸ் வந்து யூஸ் ஆகும். அப்போ 1 மந்த்து நீங்கள் கேஸ் எடுக்கிற காசு உங்களுக்கு அதில் மிச்சமாகுது. இப்போ மினிமம் ஒரு கரெக்டான ப்ராப்பரான வேலை நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து நீங்கள் மிச்சம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈபி. நம்மள பல பேர் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணுறதே என்ன அப்படின்னா ஈபி தான். கரண்ட் வந்து என்ன செய்வோம், ஒரு இடத்துல ஃபேனை போட்டு விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருவோம், மறந்துட்டு அப்படியே உட்காந்துருவோம். லைட்டு போட்டு விட்டோன்னா அப்படியே மறந்துடும், அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ கரண்ட் யூனிட் வேறு இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு யூனிட்டுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கரண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து மிச்சமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெஜிடபிள். இப்போ காய்கறி வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வீக்லி தான் வாங்குவோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சாலும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால நமக்கு வாரம் வந்து தான் காய்கறி வாங்குவோம். அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தூரம் போய் வாங்கணுமா அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள கடையிலே வாங்குறாங்க. பக்கத்தில் உள்ள கடையிலே நம்ம காய்கறி வாங்கும்போது நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நமக்கு வந்து மினிமம் 50 to 100 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்போ அதுவே நம்ம வந்து அலைச்சல் பார்க்காம போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரப்போ நம்ம ஒரு வார காய்கறியிலே 50லேருந்து 100 ரூபா மிச்சமாகும்போது நம்ம மாதத்துக்கு எவ்வளோ மிச்சமாகுது, 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் நமக்கு அதில் மிச்சமாகும். நம்ம சாதாரணமாக நினைக்கலாம், இது என்ன சாதாரணமான காசு தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுவே நம்ம இந்த 200லேருந்து 300 ரூபா மிச்சம் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்காக எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம் 200 ரூபா 300 ரூபாயெல்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு. நான் இதுக்கு முன்னாடி பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவுக்கு கீழே நான் அதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து ஒரு 100 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஆண் குழந்தைங்களுக்கு உள்ள பொன்மகன் சேமிப்பு திட்டம். அதே மாதிரி பொன் குழந்தைங்களுக்கு செல்வ மகள் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து 100 ரூபாயிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் சாதாரணமாக 100, 50ன்னு நினைக்காதீங்க. இதில் நீங்கள் மிச்சம் பண்ணுற 100, 50 கூட அதை மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்கள் குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மளிகை ஜாமானும் நம்ம வாங்கும்போது வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக வாங்கி இப்போ அதை வந்து அப்படியே இது பண்ணி யூஸ் பண்ணாமல் கரெக்டான நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டுட்டு எழுதிட்டு போய் நீங்கள் வாங்கும்போது, இப்போ மளிகை கடைக்கு போகும்போது நீங்கள் ஒரு லிஸ்ட்டோடு போயிட்டு இதுதான் தேவைன்னு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய சேவ் ஆகும் காசு. ஏன்னா இப்போ நம்ம லிஸ்ட்டே எழுதாமல் போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நுழையிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போயிருப்போம், அங்கே தேவையில்லாத பொருளாக நம்ம அள்ளி போட்டு வந்திருப்போம். அதுவே நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டு நம்ம அதை மட்டும் வாங்கணும்னு போனோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து பெரிய செலவு வந்து நமக்கு மிச்சமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்த்டேயில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சில பேர் என்ன செய்வாங்க, சில பேர் இல்லை நம்மள பல பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்தால் காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுக்கணும், அவங்களுக்கு காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டு விட்டால் தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நம்ம ரொம்ப கெத்தாக தெரிவோம் அப்படின்னு. குழந்தைங்க வந்து இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை விரும்பவே இல்லை. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ அது தேவையும் இல்லை. ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிடுறாங்க. இப்போ வருஷத்தில் 365 நாள்னா 300 நாள் அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடுறாங்க. பேலன்ஸ் உள்ளதுலேயும் நீங்கள் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 2 or 3 டைம்ஸ் போடுறாங்க. அது நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு 10ஆக போயிடுது. அப்போ நீங்கள் 3000 4000 கொடுத்து ட்ரெஸ் எடுக்கிறது வேஸ்ட்டு. இப்போ அதுவே நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது நீங்கள் வந்து ஒரு யோசிச்சுட்டீங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரப்போ அதில் உங்களுக்கு 500 to 1000 வரைக்கும் மிச்சமாகும். அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி
கேக்கில் என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்க்காகவும் மற்றவங்கள்ட்ட ஸ்டேட்டஸில் காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் போய் அப்படி டிசைனர் கேக்கு இந்த மாதிரி கொடுங்க டிசைன் பண்ணி, அந்த மாதிரி கொடுங்க டிசைன் பண்ணி. குழந்தைங்களுக்கு கேக் அவ்வளோதான், சும்மா கேக் வெட்டி சாப்பிட்டா அவங்க ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. நம்மளோட ஸ்டேட்டஸை காமிச்சிக்கிறதுக்காக போய் 2000 3000 அவ்வளோத்துக்குலாம் எதுக்கு கேக்கு? குழந்தைங்களுக்கு சாப்பிடணும் அவ்வளோதான், அவங்களுக்கு அதில் தான் ஹாப்பியே தவிர நம்ம ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறது வேஸ்ட்டு. அதில் நீங்கள் கேக் வாங்கும்போது போய் 3000க்குலாம் வாங்குறது அது வந்து என்னை பொறுத்தளவு ஒரு முட்டாள்தனமான விஷயந்தான். அடுத்து காஸ்ட்லி டாய்ஸு. குழந்தைங்களுக்கு நீங்கள் சாதாரணமான பொருள் வாங்கி கொடுத்தாலும், ஒரு காரு வாங்கி கொடுத்தாலும் அவங்க விளையாட தான் போகிறாங்க. நீங்கள் 2000 1500 செலவு பண்ணி இந்த காரு, பேட்ரி கார் அது மாதிரி வாங்கி கொடுத்தாலும் அவங்க விளையாண்டுட்டு உடைக்க தான் போகிறாங்க. ரெண்டுமே அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் உடச்சிட போகிறாங்க. அது எதுக்கு ஒரு டாய்ஸில் போய் நீங்கள் தேவையில்லாமல் காசை போடுறதுக்கு பதிலாக ஒரு டாய்ஸ் நீங்கள் குறைஞ்சபட்சம் காஸ்ட்லியான டாய்ஸ் வாங்கணுன்னா 500 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கலாம், 500க்கு மேலே. அதுவே நீங்கள் 2-3 டாய்ஸ் வாங்குகிற காசை சேர்த்து வச்சாலே ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப இல்லை ஒரு 6 கிராமுக்கு ஒரு காயின் ஒன்று வாங்கி வச்சுக்கலாமே. அது ஏன் வேஸ்ட்டாக இது பண்ணி ஒரு பர்த்டேக்கு நீங்கள் செலவு பண்ணுறது மினிமம் 5000 செலவு பண்ணிடுறீங்க. அதுவே சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கேக் வெட்டிட்டா அந்த குழந்தைங்களுக்கு அந்த பர்த்டே டயத்தில் ஒரு ரொம்ப 1/2 கிராம் 1 கிராம் காயின் மாதிரி சேர்த்து வச்சா ஒரு 2 பர்த்டேக்கு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோல்டு மாதிரி கிடச்சிரும். அதை விட்டுட்டு வேஸ்ட்டாக நான் வந்து காஸ்ட்லி டாய்ஸ் வாங்கி கொடுக்குறேன், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, கேக் வந்து நான் அப்படி எடுத்து அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பண்டிகை காலத்தில் அதாவது செலிப்ரேஷன் டயத்தில் என்ன பண்ணுறோம்? இப்போ தீபாவளி, பொங்கல் அது மாதிரி அதர் ரிலீஜன் உள்ளவங்க அவங்களோட ஃபங்க்ஷன் டயத்தில் ட்ரெஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க? பட்ஜெட்டே போகிறது. நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு உட்காந்து இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு எழுதணும். குடும்பத்தில் இவங்களுக்கு இவ்வளோத்துக்கு எடுக்க போகிறோம், அம்மாவுக்கு இவ்வளோ, அப்பாவுக்கு இவ்வளோ, குழந்தைக்கு இவ்வளோ அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அந்த காசை வந்து கையில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து அப்போக்கி அந்த உங்கள்கிட்ட கையில் உள்ள காசுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவீங்க. இல்லை நெட் பேங்கிங் மூலமாக கொடுத்துக்கலாம், கார்டில் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போவீங்க, பட்ஜெட் வச்சுட்டு போவீங்க, அங்கே போய் கொடுத்துருக்க அமௌண்ட் டபுள் ட்ரிபிளாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தா தெரியும், ஸ்வைப் பண்ணால் நம்ம ஒன்று நினச்சிட்டு போனோமே அமௌண்ட்டு, அங்கே ஒன்று கொடுத்துருக்கோமே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து கார்டில் தேய்க்கும் போது அங்கே கணக்கு பார்க்கவே மாட்டீங்க. அது மாதிரி நெட் பேங்கிங்கில் இப்போ ஜிபே, ஃபோன்பே பண்ணும்போதும் கணக்கு பார்க்க மாட்டீங்க. அதுவே நீங்கள் வீட்டிலையே வந்து எவ்வளோத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அதுக்கான தேவையான பணத்தை கையில் வச்சுட்டு அங்கே கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டான ப்ராப்பரான வேலை அங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அதில் மினிமம் உங்களுக்கு ஒரு 1000 கிட்ட வந்து மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூர் போகிறது. நான் அதுக்காக டூரே போகாமல் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க, அது மாதிரி இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வருஷத்தில் ஒரு வாட்டி டூர் போயிட்டு வரப்போ இவங்களுக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, ஒரு 5 மந்த்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டூர் போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க போகிறாங்க அதனால் நானும் போகிறேன், எனக்கும் இதாக இருக்குது, நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், இதுக்காக தான் அப்படின்னா நம்ம டூர் சுற்றுறதுக்காக மட்டும் சம்பாதிக்கலையே. இப்போ நம்மளுக்கு இளமை இருக்கிறப்ப நம்ம சம்பாதிக்கிறப்ப டூர் சுற்றலாம். அதுவே ஒரு ஏஜில் இப்போ ஆகும்போது என்ன பண்ணுறது, அப்போ வந்து நம்ம அதனால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. நம்மளோட வாழ்வாதாரமே இப்போ அஃபோர்ட்லெஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ சம்பாதிக்கிறப்ப நம்ம கரெக்டான ப்ராப்பரான வேலை வந்து செலவு பண்ணுறப்ப நம்மளோட முதுமை காலமும் ப்ராப்பராக யாரையும் எதிர்பார்க்காம ஸ்மூத்தாக போகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படணும். நெக்ஸ்ட்டு ஹோட்டல். இப்போ எல்லாத்தையுமே இப்போ இதாக இருக்க கலாச்சாரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸாவது வந்து ஹோட்டல் போயிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நிறைய பேரோட மைண்ட் செட்டாகவே இருக்குது. அது என்னென்னு புரியவே இல்லை. இப்போ நம்ம ஒரு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லோரும் தாராளமாகவும் சாப்பிட்றலாம், மத்தியானம் சாப்பிட்டு நைட்டும் சாப்பிட்ருவாங்க. இப்போ அதுவே ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா மினிமம் 1000 to 2000, நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம், அதுக்கு மேலே தான் ஆகும். பெரிய பெரிய சிட்டிலலாம் இருக்கீங்க அப்படின்னா. நான் சொல்கிறது சின்ன ஒரு தஞ்சாவூர் திருச்சி மாதிரி அந்த மாநகராட்சியிலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, பெரிய ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 2000 ஆகும். இப்போ வீக்லி 2000 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மந்த்லி எங்கே போய் நிற்கிது? இல்லை நாங்கள் மந்த்லி தான் போகிறோம் அப்படின்னா அதுவுமே தேவையில்லாதது தான். இப்போ ஹோட்டல் போய் நீங்கள் சாப்பிட்றத வீட்டிலே சாப்பிட்றப்ப எல்லோரும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். போகலாம், நான் வேணான்னு சொல்ல. நீங்கள் வந்து ரேராக ஒரு 3 months ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் அடிக்கடி போகிறப்ப யோசிச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு அனாவசியமான செலவு தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற
சின்ன சின்ன செலவுகளில் உள்ள பணத்தை எல்லாம் சேமித்து வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கோட ஃப்யூச்சருக்காக ஒரு ஸ்கீமில் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் பொன்மகன்லையோ இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் செல்வ மகள்லையோ இல்லை ரொம்ப எஜுகேட்டடாக நீங்கள் இருக்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்டில் அதாவது எஸ்ஐபியில் அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும், உங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் குழந்தைங்க எஜுகேஷன் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை படிக்க வைக்கிறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீங்கள் படிக்க வைக்கலாம். இல்லைனா இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதில் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன செலவுகளை சேமிக்கிறது மூலியமாகவே நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேமிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் மை வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல்.